ஈரான் எல்லையில நேற்று நள்ளிரவு துப்பாக்கி சண்டை ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. ஆப்கானிஸ்தானுடைய எல்லை வழியாக ஊடுருவிய மர்ம ஆயுத குழுவைச் சேர்ந்த 6 பேர் ஈரானினுடைய எல்லை பாதுகாப்பு படையினரால சுட்டுக் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஈரான் மீதான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் போரானது போர் நிறுத்த விதிகளையும் மீறி பரஸ்பர ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களோடு தொடர்கின்ற இந்த நிலைமையில இந்த ஊடுருவல் முயற்சியானது கடும் சந்தேகங்களை எழுப்பியிருக்கிறது. நேற்றைய நள்ளிரவு ஈரானினுடைய தென்கிழக்கு எல்லை பகுதியில அமைதியை கிழித்தெறியும் வகையில் துப்பாக்கிச்சூடு சத்தங்கள் எதிரொலிக்க தொடங்கின. ஈரானின் எல்லை வேலிகளை தாண்டி ஈரான் நாட்டிற்குள் நுழைய முயன்ற ஆயுதமேந்திய குழு ஒன்று அவர்களை தடுக்க முனைந்த ஈரானிய எல்லை பாதுகாப்பு படையினர். சில நிமிடங்களில் தொடங்கிய அந்த மோதல் பல மணி நேரங்கள் நீடித்த கடுமையான துப்பாக்கி சூட்டு சண்டையாக மாறிக்கொண்டது. இந்த சம்பவத்தில் 6 ஆயுததாரிகள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் யார்? எந்த அமைப்பைச் சேர்ந்தவர்கள்? அவர்களினுடைய உண்மையான இலக்கு என்ன? இப்போது அதை பற்றிய முழு விவரங்களையும் பார்க்கலாம். நான் ஆர்.என். ராம். இது ஈரான் போரில் இன்று உலக விவர செய்தி தொகுப்பு. வீடியோவை லைக் பண்ணிட்டு வாங்க என்ன நடந்தது என்று சொல்லி மிக விளக்கமாக இந்த காணொலியில பார்க்க இருக்கோம். இந்த மோதலானது நடைபெற்றது ஈரானினுடைய மிக முக்கியமான மற்றும் பாதுகாப்பு ரீதியாக மிக பலமான பகுதிகளில் ஒன்றான சிஸ்தான் மற்றும் பலுசிஸ்தான் மாகாணத்தில்தான் இடம்பெற்றது. ஆப்கானிஸ்தான் நாட்டினுடைய நிம்ரூஸ் மாகாணத்துடன் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் ஜாபோல் எல்லை பகுதியே இந்த மோதலின் மையமாக மாறியிருக்கின்றது. பல ஆண்டுகளாக கடத்தல், ஆயுத ஊடுருவல் மற்றும் கிளர்ச்சி குழுக்களின் செயற்பாடுகளால் இந்த பகுதி பாதுகாப்பு அதிகாரிகளினுடைய தீவிர கண்காணிப்பில இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது. அதே இந்த பகுதியில தான் நேற்றிரவு மீண்டும் பதற்றம் வெடித்திருக்கிறது. இந்த ஊடுருவல் முயற்சியானது ஈரானிய அதிகாரிகள் கூறுவதன்படி ஆயுதங்களுடன் கூடிய ஒரு குழு ஆப்கான் எல்லை வழியாக ஈரான் நாட்டிற்குள்ள நுழைய முயன்றது என்று சொல்லப்படுகின்றது. இந்த மர்ம குழு தொடர்பான ஊடுருவல் தகவல் கிடைத்ததும் ஈரானிய எல்லைப்படையினர் அந்த மர்ம குழுவுடனான சண்டையில் ஈடுபட தொடங்கினர். தொடர்ச்சியாக இடம்பெற்ற மிக பரஸ்பர துப்பாக்கி சூட்டு சண்டைகளின் அடுத்து இந்த குழுவைச் சேர்ந்த 6 பேர் தொடர்ச்சியாக கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இந்த குழுவைச் சேர்ந்தவர்கள் யார்? எதற்காக இந்த எல்லை வழியாக தற்பொழுது ஈரானுக்குள் நுழைந்தார்கள் என்பதுதான் இப்பொழுது இருக்கின்ற மிகப்பெரிய கேள்வி. தற்பொழுது சொல்லப்படுகின்ற இன்னும் ஒரு விடயமும் இருக்கின்றது. இஸ்ரேலினுடைய மொசாட் அமைப்பைச் சேர்ந்த சிலர் ஈரானினுடைய எல்லை பகுதிகளின் ஊடாக உள்ளே நுழைந்திருக்கின்ற செய்தி கிடைத்திருக்கின்றது. இந்த செய்தி உண்மையானதா அல்லது இது போன்ற ஒரு செய்தியை வேண்டும் என்றே கசிய விடுகின்றார்களா என்ற சந்தேகங்களும் இப்பொழுது ஈரானில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. தற்பொழுது ஈரான்ல தொடர்ச்சியாக இன்டர்நெட் வசதிகள் எல்லாம் நிறுத்தப்பட்டிருக்கின்ற காரணத்தால உள்ளே இருக்கிற தகவல்களை உடனடியாக சரியாக பெற்றுக்கொள்றது மிகப்பெரிய இடர்பாடுகள் இருந்தாலும் சர்வதேச செய்தி தளங்களினூடாக கிடைக்கின்ற இந்த செய்திகளின் அடிப்படையில நேற்றைய இரவு மிக முக்கியமான ஒரு தாக்குதல் இடம்பெற்றிருக்குது. இந்த தாக்குதல் என்ன வகையில நடந்திருக்குது, எங்க நடந்திருக்கு என்ற விஷயங்களை தொடர்ச்சியா நாங்கள் பார்த்து கொண்டு போகலாம். இந்த குழுவினுடைய நோக்கம் வெறும் எல்லையை தாண்டுவது மட்டுமல்ல என்ற மாதிரி சொல்லப்படுகிறது. அவர்கள் நேரடியாக எல்லை பாதுகாப்பு அரண்களை தாக்குவதற்கான திட்டங்களை கொண்டிருந்ததாக ஈரானிய அதிகாரிகள் சந்தேகப்படுகின்றார்கள். ஆனால் அந்த திட்டம் முழுமையாக வெற்றி அடையவில்லை என்று இப்பொழுது சொல்லப்படுகின்றது. ஏனெனில் ஈரானிய எல்லை பாதுகாப்பு படையினர் அவர்களுடைய நகர்வுகளை முன்கூட்டியே அறிந்து கண்டறிந்து அவர்களுடனான தாக்குதலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த ஊடுருவல் முயற்சி கண்டுபிடிக்கப்பட்ட சில நொடிகளில் துப்பாக்கி சண்டை வெடித்திருக்கிறது. அந்த இடத்தில் இருள் நிறைந்த அந்த பாலைவன எல்லை பகுதியில் துப்பாக்கி குண்டுகள் மழையாக பொழிய தொடங்கி இருக்கின்றன. இரு தரப்பினரும் கடுமையாக சண்டையிட்டதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. பல மணி நேரம் நீடித்த இந்த மோதலில் ஈரானிய பாதுகாப்பு படையினர் தங்களின் நிலைகளை விட்டுக் கொடுக்காமல் எதிர்த்து போராடியதாக சொல்லப்படுகின்றது. இறுதியில் தாக்குதல் நடத்த வந்த குழுவினர் முற்றிலும் சிக்கிக் கொண்டார்கள். மோதல் முடிவடைந்த போது ஆயுத குழுவைச் சேர்ந்த 6 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். ஈரானிய அதிகாரிகளின் தகவல்களின்படி இந்த நடவடிக்கைகளில் எல்லை பாதுகாப்பு படையினருக்கு எந்த உயிரிழப்போ அல்லது காயமோ ஏற்படவில்லை என்று சொல்லப்படுகின்றது. இது பாதுகாப்பு படையினரின் வெற்றிகரமான ஒரு முறியடிப்பு நடவடிக்கையாக ஈரானிய அரச ஊடகங்கள் விவரிக்கின்றது. இந்த மோதலுக்கு பிறகு அந்த பகுதியில் விரிவான தேடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்ற தகவல்களும் கிடைத்திருக்கின்றது.
அந்த தேடுதல் நடவடிக்கையின் போது 2 கைத்துப்பாக்கிகள், பெருமளவிலான தோட்டாக்கள் மற்றும் வெடிமருந்து பொருட்கள் கைப்பற்றப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த ஆயுதங்கள் திட்டமிட்ட தாக்குதல்களுக்காக பயன்படுத்தப்படவிருந்ததாக விசாரணையாளர்கள் கருதுகின்றார்கள். அவர்கள் யார்? இங்கேயே மிகப்பெரிய கேள்வி எழுகின்றது. கொல்லப்பட்ட அந்த 6 பேர் யார்? அவர்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள்? எந்த அமைப்பின் உறுப்பினர்கள்? இந்த கேள்விகளுக்கு தெளிவான பதில் இன்னும் வெளியிடப்படவில்லை. ஈரான் அரசு இதுவரை எந்த குழுவின் பெயரையும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் பல்வேறு வகையான ஊகங்கள் உருவாகி இருக்கின்றன. சிஸ்தான் மற்றும் பலுசிஸ்தான் பகுதி கடந்த சில ஆண்டுகளாக பல ஆயுத குழுக்களின் செயற்பாடுகளுக்கு பெயர் பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பகுதியின் ஊடாக ஈரானுக்குள் ஊடுருவி ஈரான் மீதான சில தாக்குதல்களை மேற்கொண்டு வந்த பள்ளிய சம்பவங்களும் இப்பொழுது குறிப்பிடத்தக்கது. அதைத் தொடர்ந்து இந்த தாக்குதல்கள் இன்று இடம்பெற்றிருக்கின்றது. ஆனாலும் இந்த தாக்குதல்கள் தற்போது ஈரான் மீது மிகப்பெரிய ராணுவ நடவடிக்கைகளை இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த கால பகுதியில் மேற்கொள்ளப்பட்டிருப்பதுதான் மிகப்பெரிய சந்தேகங்களை எழுப்பியிருக்கின்றது. இது யாருடைய வேலையாக இருக்கும்? எதற்காக இந்த கால பகுதியில் இந்த பகுதியின் ஊடாக ஈரானுக்குள் ஊடுருவ நினைத்தார்கள்? ஏன் இவ்வாறான ஆயுதங்கள் ஏந்திய மர்ம குழுக்கள் ஈரானின் உள்ளே அனுப்பப்படுகின்றார்கள்? இதற்கு பின்னால் யார் இருக்கின்றார்கள் என்ற கேள்விகள் இப்பொழுது எழத் தொடங்கி இருக்கிறது. இதற்கான விசாரணைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருவதாக ஈரானிய தரப்பிலிருந்து செய்திகள் கிடைத்திருக்கின்றது. ஆனாலும் குறிப்பாக ஜெய்ஸ் அல் அதல் போன்ற சுனி ஆயுத குழுக்கள் இந்த பகுதியில் பலமுறை தாக்குதல்களை நடத்தி இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஈரானிய பாதுகாப்பு படையினர் மீது கடந்த காலங்களில் நடத்தப்பட்ட தாக்குதல்களுக்கும் இந்த அமைப்பின் பெயர் இணைக்கப்பட்டிருந்தது சொல்லக்கூடிய ஒரு விடயம். எனினும் இந்த சம்பவத்துக்கும் அந்த அமைப்புக்கும் தொடர்பு உள்ளதா என்பது இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. ஏன் இந்த எல்லை பகுதி இவ்வளவு முக்கியம்? சிஸ்தான் மற்றும் பலுசிஸ்தான் என்பது வெறும் எல்லை பகுதி மட்டுமல்ல. இது ஈரான், ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆகிய 3 நாடுகளின் பாதுகாப்பு சூழ்நிலைகளையும் பாதிக்கக்கூடிய முக்கிய ஒரு பகுதியாகும். போதைப்பொருள் கடத்தல், வழித்தடங்கள், சட்டவிரோத ஆயுத வர்த்தகம் மற்றும் ஆயுத குழுக்களின் நகர்வுகள் இங்கு அடிக்கடி பதிவாவது குறிப்பிடத்தக்கது. அதனால் இந்த பகுதியில் நிகழும் ஒவ்வொரு மோதலும் தேசிய பாதுகாப்பு மட்டுமின்றி பிராந்திய பாதுகாப்பு தொடர்பான விவாதங்களுக்கும் காரணமாகின்றது. நேற்றிரவு நடைபெற்ற இந்த மோதல் ஒரு சாதாரண எல்லை சம்பவமாக தோன்றலாம். ஆனால் அதன் பின்னால் இன்னும் பல பதிலளிக்கப்படாத கேள்விகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. ஈரான் நாட்டிற்குள் நுழைய முயன்ற இந்த குழுவின் உண்மையான நோக்கம் எதுவாக இருக்கும்? அவர்கள் யாரின் ஆதரவுடன் செயற்பட்டனர்? எல்லை பாதுகாப்பு அரண்கள் மட்டுமே அவர்களுடைய இலக்கா? அல்லது இன்னும் பெரிய தாக்குதல்கள் ஏதாவது திட்டமிடப்பட்டிருந்ததா? ஈரானுக்குள்ளே நுழைந்து ஏதாவது தாக்குதல்கள் தொடர்பான விடயங்கள் இவர்களிடம் இருந்ததா? இந்த கேள்விகளுக்கான பதில்கள் வரும் நாட்களில் நிச்சயமாக வெளிச்சத்துக்கு வரலாம். ஆனால் தற்போதைக்கு உறுதியாக தெரியும் ஒரு விடயம் என்னவென்றால், ஈரானின் கிழக்கு எல்லையில் பாதுகாப்பு பதற்றம் மீண்டும் அதிகரித்திருக்கிறது என்பதுதான் அந்த விடயம். அதன் அடுத்த கட்டம் என்னவாக இருக்கும் என்பதை உலகம் முழுவதும் உற்று நோக்கி காத்துக் கொண்டிருக்கிறது. வெளிவரப்போகின்ற அந்த தகவல்களுக்காக தொடர்ந்து உலக விவர சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் மற்றொரு உலக விவர செய்தி தொகுப்போடு உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். காணொலி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுவதோடு இது போன்ற மிக முக்கியமான உலக விவர செய்திகளை அறிந்து கொள்வதற்கு உலக விவர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி எங்களோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு புதிய உலக விவர செய்தி தொகுப்போடு உங்களை நாளை இதே நேரம் சந்திக்கின்றேன். வணக்கம்.